அனைவருக்கும் வணக்கம். திரைப்படமாகும் டாக்டர் ராமதாஸின் வாழ்க்கை வரலாறு. திரைப்படமாகும் டாக்டர் ராமதாஸின் வாழ்க்கை வரலாறு தேவையா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். டாக்டர் ராமதாஸ் இவர் திண்டிவன பெரியார், தென்னாட்டு அம்பேத்கர், மக்கள் காவலர், மனிதநேய பற்றாளர் என்று அழைக்கப்படுகிறார். ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் கடின உழைப்புக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிக்கிறார். 1986ஆம் ஆண்டு வன்னியர் இடஒதுக்கீடு கேட்டு நடைபெற்ற கலவரத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த புரட்சியின் பொழுது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மரங்களை வெட்டி போட்டு தமிழ்நாடு முழுவதும், அதாவது வட மாவட்டங்கள் முழுவதும் ஒரு போக்குவரத்து இடையூறுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தினர். வன்னியர்கள் என்றாலே மரம் வெட்டி என்று பேசக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் இருந்தது. பின்பு 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். கருணாநிதியோடு நட்பு கொண்டார். கருணாநிதி அவர்கள் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், இடஒதுக்கீடு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறி எம்பிசி என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி அது வன்னியர்களுக்காக என்று அறிவிக்கப்பட்டது. பின்பு முக்குளத்தோர் என்று பல சமூகங்களை சார்ந்தார்கள் அந்த பட்டியலில் சேர்த்தார்கள். இறுதியில் அந்த எம்பிசி பட்டியலை கேள்விக்குறியாகிவிட்டது. வன்னியர் இடஒதுக்கீடை கேள்விக்குறியாகிவிட்டது. இப்போது 10.5% இடஒதுக்கீடு கோரி நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களை மையமாக வைத்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்ததால் வன்னியர்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. இதுவரைக்கும் 10.5% இடஒதுக்கீடு கோரிக்கை ஏறத்தாழ 40 வருஷம் ஆச்சு, நிறைவேற்றப்படலை. வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் என்ன நன்மை விளைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியால் டாக்டர் ராமதாஸ் குடும்பம் கோடி கோடியாக சொத்து சேர்த்தது மட்டும் உண்மை. டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது கோடிக்கணக்கான ரூபாய் அவர் சொத்து சேர்த்துள்ளார். அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பொழுது அவர்களுடைய துறையிலே கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடைபெற்றது. அந்த படங்கள் எல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பங்களுக்கே சென்றன. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. அவர்களுடைய தொகுதி நிதியெல்லாம் டாக்டர் ராமதாஸ் கட்டுப்பாட்டிலே வைத்துதான் பயன்படுத்தினார். அதிலே கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடைபெற்றது. ஆக பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்து டாக்டர் ராமதாஸ் குடும்பம் ஆதாயமடைந்தது. இறுதியிலே அந்த கட்சி குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. தற்பொழுது அந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ளது. ஒரு அணிக்கு அன்புமணி ராமதாஸும் மற்றொரு அணிக்கு டாக்டர் ராமதாஸும் தலைமை தாங்குகின்றனர். டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அணி அவருக்கு பிறகு அவருடைய மகள் பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. ஆக வன்னியர் சமுதாய மக்களை வைத்து இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு வன்னியர்களால் டாக்டர் ராமதாஸ் குடும்பம் நன்மைகளை அனுபவித்தது. ஆனால் வன்னியர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது மட்டும்தான் உண்மை. ஆக டாக்டர் ராமதாஸ் ஒன்றும் சாதிக்கவில்லை. அவர் எந்த ஒரு சாதனைகளையும் அவர் செய்யவில்லை. வன்னியர்களை ஒன்று திரட்டி பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். அதை மட்டும்தான் செஞ்சிருக்காப்புல, வேற ஒன்றுமே செய்யலை. அவருடைய வாழ்க்கையை இன்னைக்கு படமாக்குறாங்க. யாரும் சேரன் படமாக்குறாரு, சரத்குமார் டாக்டர் ராமதாஸ் நடிக்கிறார் அப்படிங்கிறாங்க. இது தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. எந்த ஒரு சாதனையுமே செய்யலை. வன்னிய இளைஞர்களை தட்டி எழுப்பி கலவரத்துக்கு தான் விட்டுடுறாப்புல. பறையர் சமூகத்தோட மோதல் போக்கை தான் அவர் கடைபிடிச்சிட்டு வர்றார். ஆக டாக்டர் ராமதாஸை வச்சு இன்றைக்கி வன்னியர் சமூகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது, அவரால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது டாக்டர் ராமதாஸுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கணுமா, தேவையா அப்படின்னு பார்த்தா தேவையில்லை என்று தான் சொல்ல வேணும். இது வீண் முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும். பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை மையமாக வச்சு திரைப்படம் எடுக்கலாம். இன்றைக்கி திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் பாலியல் கொடுமைகள். இந்த பாலியல் கொடுமைகள் நிகழ்த்துவது யாருன்னு கேட்டிங்கன்னா இது இளைஞர்களோட முதியவர்கள் தான் இந்த பாலியல் கொடுமையில் ஈடுபடுறாங்க. இது காரணம் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ், தவறான பழக்க வழக்கங்கள், திசை திருப்பப்பட்டதை, இதுதான் காரணம். இதை மையமாக வச்சு இதை கண்டித்து இந்த பாதிப்புகளை மக்களுக்கு எடுத்துரைத்து இதை ஒரு திரைப்படமாக எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தெரு டாஸ்மாக் கடை. இன்றைக்கி டாஸ்மாக் திறந்துட்டாங்க. அது டாஸ்மாக்ங்கிறது நல்ல சாராயம் கிடையாது, அது விஷச்சாராயம் தான். அதை குடிக்கிறதுனால கண் பார்வை இழப்பு ஏற்படுது, இதயம் செயல்பட மாட்டேங்குது, மூச்சு விட முடியல, சிறுநீர் கழிக்க முடியல,
சிறுநீரக பிரச்சனை, அப்புறம் வந்து ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை இதெல்லாம் இருக்குது. இதை மையமாக வச்சு திரைப்படங்கள் வெளியிடலாம். அடுத்து வந்து தெரு இப்போ கஞ்சா விற்பனை. இந்த கஞ்சானால் ஏற்படக்கூடிய தீமைகள் இதை விலக்கி படம் எடுக்கலாம். இன்றைக்கி திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் சமூக விரோத செயல்கள், இதை மையமாக வச்சு படம் எடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, நீட் பிரச்சனை இருக்குது, அதை படம் எடுக்கலாம். இதெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கையை படமாக எடுக்கிறாங்க. இதனால் எந்த பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயக்குனர் சேரன் அவர்களுடைய வீணான முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லணும். சரித்திரம் படித்தவங்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை படம் எடுக்கலாம். ஆனால் டாக்டர் ராமதாஸ் எந்த ஒரு சரித்திரமும் படிக்கலை. வன்னியர்களை இவர் பின்புலமாக வச்சுக்கிட்டு இவர் வந்து கோடி கோடியாக சொத்து சேர்த்தாரு. அதுதான் உண்மை.